அதிமுக ஓட்டு போட்டது. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, இதெல்லாம் அநியாயம் இல்லையா? ஜெயலலிதா பேரில் வந்து தானே நீங்கள் ஓட்டு வாங்கினீங்க. ஆமாம், நீங்களும் ஜெயலலிதா பேரில் தான் ஓட்டு வாங்கினீங்க. திமுகவோட கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னீங்களே, அது மட்டும் என்ன நியாயம்? உங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா? நீங்கள் மட்டும் எல்லாத்தையும் இழிச்ச வாயின்னு நினச்சிட்டு திமுகவோட கூட்டணி வைப்பாங்களாம். ஜெயலலிதாவுக்கு விசுவாசம் இருந்தவங்க எல்லாமே இவங்களுக்கு ஜால்ரா போடணுமா? என்ன நாட்டில் என்ன இழிச்ச வாய்ங்க அதிகம் நினச்சிங்களா எடப்பாடி? என்ன ஆச்சு உங்கள் கதை? நான் திமுகவோட கூட்டணியாக சேரணும்னு சொல்லலையேங்க. பச்சை பச்சை பொய் அது. வாய் எங்கே நீங்கள் அறிக்கை விடுங்க. நான் திமுகவுடன் கூட்டணி ஆட்சி சேர வேண்டும் என்று சொல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கள். முதல் நாளே எனக்கு டெல்லியிலேருந்து நியூஸ் வந்துருச்சு, நீங்கள் இந்த வேலை பண்ணுறீங்கன்னு. நான் தான் முதல்ல இந்த சேனலில் சொன்னேன். ஆக பொய்யுங்கிறார். உடனே அதுக்கு சி.வி. சண்முகம் என்ன பதில் சொல்கிறார் பாருங்கள். எடப்பாடி அவர்களே, உங்களுக்கு ஒரு பையன், எனக்கு ஒரு பையன் பொண்ணு. நீங்கள் உங்கள் பையன் மேலே சத்தியம் பண்ணுங்கள், நான் என் பசங்க மேலே சத்தியம் பண்ணுறேன். திமுக கூட்டணியை வச்சு நம்ம ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலைன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாரு. எடப்பாடி அதுக்கு பதில் சொல்லுங்கள். முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ஒரே பிள்ளை, எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. இந்த இடத்துல இப்ப சொல்றேன், உங்களுக்கு தைரியம் இருந்தால் வாங்க, என் புள்ளைய கொண்டாந்து நிறுத்துறேன். உன் புள்ளைய கொண்டாந்து விட்டா என் புள்ளை மேல தலை மேல சத்தியம் அடிச்சு சொல்றேன். நீங்கள் சொன்னது என்ன? அடுத்தது எடப்பாடி சொல்றாரு, குதிரை பேரெல்லாம் பண்றாங்க. குதிரை பேரத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? குதிரை பேரத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? கூவத்தூரில் வச்சு என்ன கூத்தடிச்சிங்க குதிரை பேரம். முதலமைச்சர் ஆகிறதுக்கு சசிகலாவுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தீங்க? எத்தனை கோடி? அந்த நீங்கள் கொடுத்த பணத்தை, கோடி கணக்கில் கொடுத்த பணத்தை ஒவ்வொரு எம்எல்ஏக்கு 5 கோடின்னு கொடுத்தாங்களா இல்லையா? ஆக யோகியர்கள் மேல் பேசாதீங்க. எல்லா கதையும் தெரியும். குதிரை பேரத்தை பற்றி நீங்கள் பேசலாமா அப்படிங்கிறது தான். அதனால் நாட்டுக்கு நல்லது நடந்திருக்கு. அந்த 25 அதிமுக எம்எல்ஏவும் ஒரு வகையில் நாட்டுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க.